விருச்சிக ராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெரிய அளவுல கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் அந்த தெய்வம் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல உங்க மனதுல ஒரு அமைதி ஏற்படும். ஆன்மீக ரீதியான அந்த அறிவு ரொம்ப அதிகமா மாற ஆரம்பிக்கும். அது ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். விருச்சிக ராசி நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணா லைஃப் லாங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்க போனால், உங்களில் பல பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும். சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதி பேர் என்னுடைய குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ராசிகளுக்கு அடிப்படையில் இந்தந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த பதிவுக்கு நான் உங்களோட இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, குலதெய்வம் பற்றி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கான தெய்வம் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றது தான் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதோட மட்டும் நிறுத்திக்காம உங்க ராசிக்கு நீங்க எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணா உங்களுடைய செயல்கள் காரிய விருத்தியாகி சக்சஸ் ஆகும், அதை பத்தியும் நம்ம அடிஷ்னலா வந்து பார்க்க போறோம். அப்போ இந்த ரெண்டு காம்போவான விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ நீங்க இதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதை கிளைம் பண்ற விதமாகவும் கமெண்ட் செக்ஷன்ல ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு டைப் பண்ணி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்றதும் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம்லேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்க, நிறையா வந்து மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய அனதர் சேனல் இருக்குது, சாரா டாரோன்னு சொல்லிட்டு, அது ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல், டாரோ ரீடிங்னுடையது. ஸோ அந்த சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான கிளாஸஸ் நானும் வந்து கற்றுக்கிட்டு நானும் டாரோ ரீடிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே 3 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அதை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வரும். நீங்கள் அந்த சர்வீஸை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். விருச்சிக ராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யார்? எந்த தெய்வத்தை நீங்க விருச்சிக ராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெரிய அளவுல கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் அந்த தெய்வம் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யார் அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னா காயத்ரி தேவி, அதாவது மதர் ஆஃப் டிவோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்துக்கெல்லாம் தாய் அப்படின்றவங்க தான் அந்த காயத்ரி தேவி. மந்திரங்களுக்கெல்லாம் மூல மந்திரம், ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து கேட்டாலே எல்லா தெய்வத்தினுடைய மந்திரத்தையும் நம்ம கேட்டது அந்த அதிர்வலை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட மந்திரம் உருவாகக்கூடிய அந்த தேவி தான் காயத்ரி தேவி. ஸோ இவங்களை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபடலாம். இவங்களை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபடுறது காயத்ரி மந்திரத்தை கூட நீங்கள் தினமும் வந்து கேட்கலாம். அதாவது இப்போ உங்கள் இஷ்ட தெய்வம் இருக்காங்கன்னா எல்லா தெய்வத்துக்கும் காயத்ரி மந்திரம் இருக்குது. அப்போ உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கான அந்த காயத்ரி மந்திரத்தை கேட்கும் போது கூட காயத்ரி தேவியினுடைய அருளை உங்களுக்கு கிடைச்சா மாதிரி கண்டிப்பாக வந்து நடக்கும், கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த காயத்ரி தேவியை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபடுறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல உங்கள் மனதில் ஒரு அமைதி ஏற்படும்.
அமைதி தான் எனக்கு இல்லை, நான் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி நான் ஒரு அமைதி இல்லாத நிலைக்கு போயிட்டு மற்றவங்களையும் அதே நிலைமையிலாக்கி மொத்தத்தில் என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுறேன், அமைதி இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது நடக்கவே மாட்டேதுனாலும் சரி, இந்த காயத்ரி தேவியை நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய மனதும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழலும் அமைதியாக மாறும். அண்ட் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதிகரிக்கும். ஆன்மீக ரீதியான அந்த அறிவு ரொம்ப அதிகமாக மாற ஆரம்பிக்கும். அது ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த காயத்ரி தேவி வழிபாடு நீங்கள் ஒரு ஆன்மீக நபராக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆன்மீகம் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது, அதனால நிறைய ஃபெயிலியர்ஸ் நடக்குது அப்படின்னாலும் சரி, இந்த காயத்ரி தேவியை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக வழிபடும் போது பெரிய அளவில் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த ஃபோக்கஸ்ட் வந்து மற்றவங்களை விட பெரிய அளவில் நீங்கள் ஒரு விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ண பார்ப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காயத்ரி தேவியை நீங்கள் இஷ்ட தெய்வமாக அதிர்ஷ்ட தெய்வமாக வழிபடும் போது இந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டா போதும், எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகமும் எல்லா தெய்வத்தையும் வழிபட்ட மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். எல்லா தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தெய்வத்தை நீங்க வழிபடுறதுனால. ஸோ இவ்வளோ நன்மைகள் காயத்ரி தேவியை நீங்க அதிர்ஷ்ட தெய்வமா எடுத்துக்கிறதால உங்களுக்கு வந்து நடக்கும். இப்போ உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் பார்த்தோம். ஸோ விருச்சிக ராசி, நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணா லைஃப் லாங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி, ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோவாக போங்க அப்படின்றது. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் சொல்லிக்கிட்டே இருங்க. அது மாதிரியே செயல்லையும் கொண்டு வாங்க. ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதிலே இருக்காதீங்க. அது பிரச்சனையாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், அதிலே ஸ்டக் ஆகிட்டு அதிலே வந்து இருக்கக்கூடாது, தேங்கி நிற்கக்கூடாது. அதுலேருந்து மாறி வெளியே போகணும். அடுத்து என்ன, ஓகே நன்மை நடந்துருச்சு, அதுக்கு அடுத்து என்ன, அது தக்க வச்சுக்க என்ன பண்ணலாம், இல்லை அது வந்து தீயதா மாறாமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிறது. அண்ட் அங்கேயே இல்லாமல், ஏன்னா சில பேர் நல்லது நடந்தால் அதையே வந்து ஊர் ஃபுல்லாக வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படியும் பண்ணக்கூடாது. அண்ட் கெட்ட விஷயங்கள் நடந்தால் அதுலேயே வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கவும் கூடாது. அப்போ எப்போவுமே அந்த கோ வித் ஃப்ளோவாக போகிற அந்த தன்மையை நீங்கள் வளர்த்துக்கிட்டாலே போதும், அப்படியான ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டாலே போதும். அதுதான் ஒரு மிகப்பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக உங்களுக்கு இருக்கும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் உங்களுக்கு எப்போவுமே அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த அந்த ஒரு ஃபேஸை வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை நடைமுறையிலும் கொண்டு வர பாருங்க. என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான கடவுள் தெய்வம் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இதை கிளைம் பண்ணுற விதமாக, இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்றதையும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்ன்றதையும் கமெண்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும் நம்பிக்கையோட அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நன்றி.